Hi friends, welcome to Sarah Creation. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி போன வீடியோவில் நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு ப்ளவுஸ் அவுட்லைன் எப்படி வரைஞ்சி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி வரைஞ்சி காட்டியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. ஸோ எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கரெக்டாக ஃபிட்டாக நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த லைனோட அப்ரோச்மெண்ட் வந்து ஹைட்டு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் கூகுள்குள்ளே போனீங்கன்னா கூகுளில் வந்து கன்வெர்ட் இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே முன்னாடி வரும். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுலேயே வந்திருக்கும். ஸோ அதுபடி நம்ம வந்து இப்போ ஒரு லைன் வரைஞ்சி அதோட மெஷர்மெண்ட் படி நம்ம இப்போது ப்ளவுஸில் அதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 inches இருக்குன்னா 7 inches நீங்கள் போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ காட்டுது. 7 inchesனால் 175 177 அந்த மாதிரி காமிக்கும். அந்த காமிக்கிறத வச்சு நம்ம இங்கே நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் வேறு டிசைன்ஸ் போடும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒவ்வொரு டைம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை மாற்றாமல் நம்ம வந்து டேரெக்டாக இதை கன்வெர்ட் மூலிமா நம்ம இந்த ட்ரை பண்ணி இந்த மாதிரி நமக்கு போட்டால் ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடி நம்ம இன்ச்சஸை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரன் மீன்ஸ் ஒரு லைன் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி லைன் வரைஞ்சிருக்கல எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிலனா என்னோடய வீடியோஸ் போய் பாருங்கள். அண்ட் இந்த லைன் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த லைனுக்கு தேவையான ஹைட்டஸ் வந்து நான் இன்ச்சஸை வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி நான் அந்த அளவுக்கு நான் பண்ணிவிட்டேன். அதே அளவுக்கு ஸோ அதோட வித்து எவ்வளோன்னா 6 இருக்குது. ஸோ அந்த ப்ளவுஸோட வித்து வந்து நமக்கு 6 இருக்குது. அதாவது சென்டர் கேப், அந்த கட்டிங் பண்ணுற சென்டர் கேப் வந்து 6 inches இருக்குது. ஸோ 6 inchesக்கு அளவாக நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதை அந்த பக்கம் நான் நகர்த்திட்டேன். சேம் ஒரே மாதிரி நகர்த்தி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ கிரிட்டை தூக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை எப்படி அந்த ஷேப் அப்படி வருதுன்னு. ஸோ 2 சைடும் கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 2 கோடு போட்டதில் அதே சேம் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கீழே வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ ஓப்பனில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் அது சேம் அளவு நீங்கள் ஸ்லைட் லைன் மாதிரி நீங்கள் ஒன்று கீழே கொண்டு வந்து அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணாலும் சரி, டேரெக்டாக நீங்கள் லைன் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் போட்டாலும் சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா ஷேஃபில் உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துருச்சு. ஸோ இந்த பா ஷேப் வச்சு தான் நம்ம இதில் யூ ஷேப் பண்ண போகிறோம். பா ஷேப் இருக்கிற ப்ளவுஸுக்கு ஈஸியாக நம்ம இதிலே இப்படியே பா ஷேப் வச்சு நம்ம இப்படியே டிசைன் பண்ணிடலாம். பட் யூ ஷேப் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம சின்ன மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம டிசைன் பண்ணணும். இந்த யூ ஷேப் தான் கொஞ்சம் கஷ்டம். யூ ஷேப் மாத்திரம் இல்லை, ஸோ வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருந்தாலும் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டிசைன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் மெஷர்மெண்ட் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு நான் யூ ஷேப் கொண்டு வரணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் எம் அமுத்துனீங்கன்னா மெஷர்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுலேருந்து அந்த எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த அளவுக்கு வந்து கர்வ் லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே அந்த கர்வ் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த கர்வை நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ அந்த கர்வை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கர்வ் லைன் வந்து கிளிக் பண்ணி நான் அப்ரோச்மெண்ட்டாக நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் கர்வ் கொண்டு வரணும், டைலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்கன்னா ஸோ அவங்களோட அளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் அளவுலேயே நம்ம அதை வச்சு பார்த்து டேப்போ இல்லை ஏதாவது மெஷர்மெண்ட் ஏதாவது வச்சு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு நீங்கள் அந்த கர்வை வரைஞ்சிட்டு அதையே நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணியும் நீங்கள் ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே திருப்பி கூட நம்ம வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு சேம் அந்த டெய்லர் கொடுத்த யூ ஷேப் வந்து நமக்கு அப்படி கிடச்சிரும். ஸோ அப்படி கிடச்சிதுன்னா அதுக்கப்புறமா நம்ம அதை வச்சு நம்ம டிசைன் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி தான் அவங்களும் டிசைன் அடிப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்ம டிசைனே போடுவோம். நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்ன மேங்கோ தான் வந்து வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் மேங்கோ நான் வந்து சும்மா ரஃப்பாக வைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே டிசைன் பண்ணும்போது நீங்கள் கார்னரில் வந்து ஒரு பார்ட்ரு வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு சாட்டின் ரன்னில் ஒரு ரன் மாதிரி போட்டு
சாட்டினுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ரன் போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டிசைன்ஸே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை எனக்கு வெறும் புட்டா மட்டும் சைடில் வேண்டாம், புட்டா சைடு மட்டும் புட்டா மட்டும் போதும், பார்டர்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் பார்டருக்கு இந்த ஒரு அதாவது கொஞ்சம் கேப் தள்ளி தான் நீங்கள் வைக்கணும். அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, கோடு மேலே வைக்கிறேன், பட் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து வைக்கும்போது அந்த பார்டருக்கு கொஞ்சம் தள்ள மாதிரி தான் வைக்கணும். ஸோ சும்மா வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு மேங்கோ அப்படியே வரைஞ்சி அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. கலர் வைஸ் மேக்ஸிமம் 3 கலர்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ 3 கலர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு கலர் வைஸை நீங்கள் உள்ளேருந்து மேலே வர மாதிரி நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற கலர் எல்லோவாக இருக்கட்டும், அண்ட் மேலே க்ரீனாக இருக்கட்டும், அண்ட் தேர்டு வந்து ப்ளூவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு கலர் வைஸாக நீங்கள் கட் பேஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு மேங்கோவை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கட் பேஸ்ட் பண்ணாமல் போனீங்கன்னா அது கொஞ்சம் மாறி வரும். ஸோ அதை நம்ம திரும்பவும் ரொட்டேஷனாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 சைடு மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் அதாவது ஒரு பாதி மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், மறுபாதியை நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து நான் இதில் ஒரு பாதி தான் நான் வைக்க போகிறேன், மறுபாதியை வந்து நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நீங்களும் சேம் அதே மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஆஃப் பண்ணுறதுன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே எடிட்லேருந்து நம்ம எல்லாம் கிளியராக A to Z எல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே தூக்கி அந்த பக்கம் வைக்கலாம். சென்டரை மட்டும் நம்ம கேப் இருக்கும். ஸோ அந்த சென்டரை நம்ம அதுலேருந்தே நம்ம ஏதாவது எடுத்து ஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ மூலமாகவே உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.